இதாங்க டென்சிங் ஹில்லரி பிரிட்ஜ், வேற லெவலில் ஆடுது இது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நாங்கள் நோமாட்சி கன்னியாகுமரி சவுத் கொரியா சோலோ சர்க்கிட் ட்ரிப்பில் இப்போ நம்ம வந்து சாகர் மாதா நேஷ்னல் பார்க்குள்ளே இருக்கிறோம். இப்போ நம்ம பர்மிட் வாங்கியாச்சு, இன்னொன்று வாங்கணும் போல். இதுக்கு வந்து 1500 ஆச்சு சார் கண்ட்ரினால். ஃபாரினர்ஸ்க்கு 3000 ரூபா, சார் கண்ட்ரிஸ் வந்து 1500 இருக்குது. அண்ட் விசிட்டருக்கு 100 ரூபா தான் கொடுக்கணுமா என்னன்னு தெரில. இப்போ ஒன்று வாங்கியிருக்கேன், இன்னொன்று வாங்கணும். இங்கே யாரையும் காணும். வந்து இது ஒரு ஃபுல் மேப்பே இருக்குது பாருங்க. இதுதான் எவரெஸ்ட்டுங்க. இந்த இடத்துல இது நம்ம போகிறது வந்து இங்கே போகிறோம், இந்த இடத்துக்கு. இங்கேருந்து எக்ஸாக்டாக வியூ தெரியும். இந்த இடத்துக்கு போகிறோம். இவங்ககிட்ட இன்டர்நெட் இல்லை போல், அதனால வந்து கார்டுக்கு பதிலாக ரெசிப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா 2000 ரூபா ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம 1500 பே பண்ணியிருந்தோம், அது வந்து என்ட்ரிக்கு. இந்த லோக்கல் கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து 2000 ரூபா கொடுக்குறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 3500 ஆச்சுங்க. சாகர் மாதா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம வந்து சாகர் மாதா பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் இப்போ நம்ம என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா கும்பு கேட்னு சொல்லுவாங்க. இதான் கும்பு கேட். அண்ட் என் கையில் இப்போ சுத்தமாக காசு இல்லை, 0 ஆகிடுச்சு. பட் ஃபுட்டு வந்து ஒரு 4 நாளைக்கு ஃபுட்டு 4 இல்லை 2-3 வாரத்துக்கு ஃபுட்டு இருக்குங்க. ஸோ பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்துக்கலாம். பட் த வேர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, என்னோடய பவர் பேங்க் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை நான் சரி பண்ணணும். என்ன ப்ராப்ளம்னு தெரில அதுக்கு. ஏன்னா மேலே போக போக சார்ஜ் பண்ண விலை அதிகம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து காசு இல்லை. பட் சோலார் பேனல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியாவது அதை சரி பண்ண பார்க்கணும். சரி பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பட்ஜெட் மிச்சம். அண்ட் நான் பேஸ் கேம்ப் போகாமல் கோய்க்யூரின்ற இடத்துக்கு போகிறேன். அங்கேருந்து வியூ வேறு லெவலாக இருக்குமா. அண்டு ஆட்களும் கம்மியாக இருப்பாங்க போல். இன்னும் போகிறதுக்கு வந்து 3-4 நாள் ஆகுவாங்க. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ சாகர் மாதா நேஷ்னல் பார்க்கில் டே 1. அண்ட் நேற்று பார்த்திங்கன்னா பர்மிட் வாங்கியிருக்கேன். பர்மிட் பார்த்திங்கன்னா 1500 ரூபா உள்ளே வர்றதுக்கு. அண்ட் டூரிசம் ஃபீ வந்து 2000 ரூபா நேபாளி ருப்பீஸில். இந்தியன் மணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2200 ரூபா வருது. அண்ட் ஃபன் பார்ட் பார்த்திங்கன்னா என் கையில் இப்போ சுத்தமாக காசு இல்லை. அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். எனக்கு அக்கௌண்ட்டில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்டு வேறு லெவல் சீனிக் வியூ. நேற்றுக்கு நைட்டு டென்ட் இங்கே இருக்குது, தெரியுதா அந்த டென்ட்டு. அண்ட் இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் பேக் பண்ணணும். பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒழுங்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து கிளம்பிட்டு அடுத்தது வந்து நாம்ஜே பஸாருக்கு போகணும். நாம்ஜே பஸாரில் என் பவர் பேங்க் மட்டும் சரியாக்கிட்டேன்னா ஃபன்னு. இல்லைன்னா அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கணும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்க பார்க்கணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டிராஃபிக். இங்கே இந்த ஒரு பாலத்தை ஏறி போகிறதுக்கு இது அவங்களுக்கு பாலம். இந்த கழுதைங்கெல்லாம் நிற்கிது. இந்த பாலம் தான். சினிமா பேக் எடுத்து வரலாம். டேய் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வந்து அமிச்சு வந்துடும் உங்களுக்கு. இதான் இந்த மெயின் பிரிட்ஜ். இங்கே இது ஹில்லரி பிரிட்ஜ். இதுக்கு அடுத்து இங்கேருந்து 2 மணி நேரத்தில் வந்து அமிச்சு வந்துடும். இதாங்க டென்சிங் ஹில்லரி பிரிட்ஜ், வேறு லெவலில் ஆடுது இது. அது புதுசாக கீழே ஒரு பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பழைய பிரிட்ஜ். ஆனால் என்னால் நேராகவே நடக்க முடியலங்க. இது ஃபுல்லாக ஒரு சைடில் தள்ளுது. நீங்கள் இந்த பாருங்களேன், இந்த கொடியெல்லாம் எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிக்குது. கீழே ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ
பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. பிரிட்ஜுக்கு நடுஸில் வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா ஐயோ இவங்களாம் எப்படிப்பா போகிறாங்க? அசால்ட்டாக நடந்து வராரு பாருங்க. அதுவும் கையில் ஒரு மூட்டையை தூக்கிட்டு நடந்து வராரு. நான் இங்கே பேக்கை தூக்கிட்டு நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. அங்கங்கேன்னு சைடு வாங்குது. ஏன் இவ்வளோ இழுக்குதுன்னு தெரில. செம்ம காற்று. கீழே பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது 100 மீட்டராவது ஹைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுந்தா சட்னி தாங்க. அவ்வளோ பெருசாக போயிட்டே இருக்குது பிரிட்ஜு. அண்ட் இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா டென்சின் பிரிட்ஜ்னு சாரி ஹிலாரி பிரிட்ஜ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிலரி வந்தார்ல, அவர் அந்த எவரெஸ்ட் கிளைம் பண்ணார்ல, ஹிலரி எட்மண்ட் ஹிலரின்னு நினைக்கிறேன் சார். எட்மண்ட் ஹிலரியோட பேரில் அந்த பிரிட்ஜில் வச்சுருக்காங்க. அவரும் இதே வழியை தான் கிராஸ் பண்ணி போனார். எப்படி போனாருன்னு தெரிலப்பா. அதனால் அவர் கீழே போட்டெலாம் வச்சு போயிருப்பார்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவர் ஒருத்தருக்காண்டி இவ்வளோ பெரிய பிரிட்ஜை கட்டிக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லையா இன்னும் பிரிட்ஜ் போயிட்டே இருக்கு. ஐயோ பாருங்கள், கொடியெல்லாம் மூஞ்சில் வந்து படுது. இந்த கொடி வந்து பிளெஸ்ஸிங் அது ப்ரேயரோட ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் மொனாஸ்ட்ரி போனோன்னா உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக கட்டுவாங்க. பிரிட்ஜில் ஏண்டா கட்டி வச்சுருக்கீங்க நீங்கள்? 1-2 நாளும் பரவாயில்ல, எத்தனை ஐயோ ஒரு வழியாக வந்துட்டோங்க க்ராஸ் பண்ணி. தலைவர் வராப்புல. அதுக்கப்புறம் அடுத்த தலைவர் ரொம்ப தூரமாக இருக்கார். நான் இது வரைக்கும் எத்தனையோ பிரிட்ஜ் ஏறி இருக்கேன். இந்த பிரிட்ஜ் கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச். நான் பாட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஹை. இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக அப்பில் தாங்க பாருங்கள். அவனுக்கு இருட்டுறதுக்குள்ளே போய் சேரணும். இப்போ நாம்சே இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இங்கே பாருங்கள், அந்த பின்னாடி இருக்குது, மரத்துக்கு பின்னாடி. ஓ இவ்வளோ தான் வந்துட்டோமா? இந்த இருக்கு நாம்சே. செம்ம டயர்டுங்க இன்றைக்கி. ஃபோன்லையும் சார்ஜ் இல்லை. அதை பவர் பேங்கில் போடணும். சாரி பவர் பேங்க் சரி பண்ணணும். ஃபோனில் சார்ஜ் இல்லை. என்ன பண்ணுறது? மேபி இன்றைக்கி டென்ட் போட அலோவ் இல்லைன்னு சொன்னாங்க. சீப்பாக தான் ஹோட்டல் எடுத்துகிட்டு நாளைக்கு சரி பண்ண வேண்டியதான். இதுதான் நாம்சே. செம்ம டயர்டுங்க எனக்கு இன்றைக்கி. ரொம்ப தூரம் போன மாதிரி தெரில, ஆனாலும் டயர்டாக இருக்குது. ஏன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா பெம்பா தோமா ஷெர்பாவோட ஸ்டாச்சு இது. ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு நேபாளி விமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்டா. ஓ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. இங்கே தண்ணி ஃப்ளோ ஆகுது. இந்த ஸ்பீடில் இந்த சக்கரத்தை சுற்றி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. வரிசையாக 3-4 சக்கரம் இருக்குங்க. வேறு லெவலுங்க. இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி நைட்டு நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸ்டே பண்ணுறதுக்கு 500 ரூபாங்க. என் கையில் சுத்தமாக காசு இல்லை. அக்கௌண்ட்டில் இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கணும். அது இல்லாமல் இப்போது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட வேண்டிய இருக்குது. கொஞ்சம் பவுடர்ஸ் வாங்கிக்கிடணும். அப்புறம் வெட்டு வாய்ப்பு வாங்கணும். எனக்கு இங்கே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் பவர் பேங்க் சரி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். செம்ம டயர்டுங்க. சாப்பாடு ஏதாவது வாங்கினா அதுவும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும்.